Good morning, everyone. Thank you so much for joining the session. நான் பேசுகிறது வந்து ஆடிபிளாக இருந்துச்சுன்னா ஆடிபிள் டைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே ஹலோ ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. லைக் ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மொமெண்ட். ஓகே 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 இட்ஸ் ஓகே நவ். M Studio, thank you so much. Like, let me just give me one moment. Okay, so thank you so much for joining the session. So என்னோட ராஜார்ஜன் வெல்கம், M Studio வெல்கம். என்னோட வாய்ஸ் வந்து ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆடிபிள் டைப் பண்ணுங்க. ஸ்க்ரீன் கிளியர் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் கிளியர் டைப் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லைக் டாப் 50 டூல்ஸ். ஓகே, டாப் 50 டூல்ஸ் ஃபார் ஆன்லைன் பிஸ்னஸ். கண்டிப்பாக வந்து சில டூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் சில டூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ 50 ஏரியாஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். லைக் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து ஆன்லைனில் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஆட்டோமேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, இந்த டூல்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தலாம். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுறது வந்து வெப்சைட் ஆக்சுவலாக. ஸோ வெப்சைட்டை பொறுத்த வெப்சைட்டும் லேண்டிங் பேஜும். நீங்கள் டொமைன், நீங்கள் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கீ ஃபேக்டர். ஒன்று டொமைன், ஒன்று வந்து ஹோஸ்டிங் ஆக்சுவலாக. டொமைன் வந்து நீங்கள் வந்து நேம் சீப்பில் வாங்கலாம், ரொம்ப சீப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. அது போக கோடாடி ஹோஸ்டிங்கர்லாம் இருக்குது. பட் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நேம் சீப்பில் வந்து எப்போயுமே சீப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் லைக் ஹோஸ்டிங் வந்து லைக் வந்து வெப்சைட் ஹோஸ்டிங் இருக்குது, டெடிக்கேட்டட் சர்வர் இருக்குது, அப்புறம் VPS இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ டெடிக்கேட்டட் சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா லைக் மினிமம் 16,000 20,000 வரைக்கும் போகும். ஷேர்டு VPSல நீங்கள் வாங்கினீங்க, விர்ச்சுவல் ப்ரைவேட் ஷேரிங்கில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா லைக் வந்து உங்களுக்கு 4,000 2,000 ஒரு 4,000 6,000 அந்த மாதிரி வரும் ஆக்சுவலாக. ஸோ சர்வர் வந்து லைக் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கிளவுட் வைஸ் ஆக்சுவலாக. சைட் கிரவுண்டும் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கோடாடிலையுமே இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வெப்சைட்டுக்கு வந்து அதாவது ஒன்று DNSக்கு வந்து நேம் சீப்பு, ஹோஸ்டிங்க்கு வந்து சைட் கிரவுண்ட் அண்ட் கிளவுட் வைஸ். அதுக்கடுத்து வந்து வேர்ட் ப்ரெஸ் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து உங்கள் வெப்சைட் வந்து நீங்கள் வேர்ட் ப்ரெஸ்ல வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைன்னா லைக் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, விக்ஸ் இருக்குது, ஷாப்பிஃபை இருக்குது, அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில். பட் வேர்ட் ப்ரெஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் ஆக்சுவலாக. வேர்ட் ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எசென்ஷியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எலமெண்டர் ஒரு எசென்ஷியல் வேணும். இந்த பிளகின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வேர்ட் ப்ரெஸ் ஐடியில் வந்து நீங்கள் சீப்பாக வாங்கலாம். ஓகே, எலமெண்டர். இன்கேஸ் நீங்கள் இ-காமர்ஸ் வைக்கிறீங்கன்னா WooCommerce ஆக்சுவலாக. சைட் ஸ்பீடுக்காக WP ராக்கெட் ஆக்சுவலாக.
அது போக வந்து உங்களுக்கு 2 டைப் ஆஃப் பிளகின்ஸ் தேவைப்படும். ஓகே, ஒன்று ஃபேஸ்புக் பிக்சல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, ஒன்று கூகுள் ஆட்ஸ் டாக் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து GA4. ஓகே, GA4 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மான்ஸ்டர் யோஸ்ட் SEO பிளகின், அப்புறம் மான்ஸ்டர் இன்சைட்ஸ். ஸோ இது வந்து வேர்ட்பிரஸ் எசென்ஷியல். ஓகே, வேர்ட்பிரஸ் எசென்ஷியல்ஸ் ஆக்சுவலாக. நம்பர் 2. அதுக்கப்புறம் வந்து இ-காமர்ஸ். ஓகே, உங்கள் சைட்டை நீங்கள் இ-காமர்ஸில் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா லைக் வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஷாப்பிஃபை நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அது பெய்ட் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு வந்து லைக் மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். WooCommerceல வந்து அந்த பேமெண்ட் இருக்காது, பட் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஓகே, WooCommerce பிளாட்ஃபார்மில் ஆக்சுவலாக நீங்கள் பிளகினை பற்றி நீங்கள் வந்து WooCommerce போனீங்கன்னா நீங்கள் தான் பிளகினை பற்றி கேர் எடுத்துக்கணும். பட் ஷாப்பிஃபைல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வச்சிருப்பாங்க. பேப்பர் கோமா தான், நீங்கள் எல்லாமே மாடிஃபை பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களோட நீங்கள் வந்து 50,000 SKUs 25,000 SKUs நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா தென் மெஜெண்டோ வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஆக்சுவலாக. மோர் SKUs நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீட்டெயில்ஸ் ஷாப் வச்சுருக்கீங்க, லைக் வந்து நிறைய SKUs இருக்குது. மோர் தென் 25,000 SKUs 50,000 SKUஸ்னால் மெஜெண்டோ பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு, கேட்டகரியை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது வந்து இ-காமர்ஸ் ஆக்சுவலாக. நம்பர் 4 வந்து ட்ராக்கிங் ஆக்சுவலாக. ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம், டொமைன் பார்த்தோம், வெப்சைட் பார்த்தோம், அதுக்கப்புறம் லைக் வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தோம், வேர்ட்பிரஸோட எசென்ஷியல் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து இ-காமர்ஸ் பார்த்தோம், இ-காமர்ஸ் ஸ்டோர். நீங்கள் growthflow.ai நீங்கள் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வச்சுக்கலாம், வெப்சைட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஹோஸ்டிங்கும் இருக்குது ஆக்சுவலாக. ட்ராக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் ட்ராக்கிங், அது வந்து ஃப்ரீ ட்ராக்கிங். அப்புறம் கிளாரிட்டி, இந்த ரெண்டுமே வந்து ஃப்ரீ தான் ஆக்சுவலாக. ஹார்ட்ஜார் வந்து பெய்டு ஆக்சுவலாக, பெய்ட் ட்ராக்கிங். இது எல்லாமே ஹார்ட்ஜார்லாம் வந்து லைக் வந்து எல்லாமே வந்து லைக் வந்து நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது Hyros.ai வந்து நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸையும் கூகுள் ஆட்ஸையும் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக மந்த்லியே வந்து ஒரு 20,000 ஆகும் Hyros.ai நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். Hyros.ai எப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, மந்த்லி உங்களோட ஆட் பட்ஜெட் வந்து ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க, 20 lakh rupees நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா Hyros.ai வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. 4 மாதம் 5 மாதம் கழிச்சு அந்த ஆர்டர் வந்தால் கூட ட்ராக் பண்ணி உங்களுக்கு இந்த ஆர்டர் இந்த கேம்பெயின்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடும். ஸோ கேம்பெயின் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆர்டர் உங்கள் அக்யூரேட்டாக காமிச்சிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னன்னா கேம்பெயின் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, பட் கேம்பெயின் வந்து லைக் வந்து கேம்பெயின் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து Hyros.ai யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. அது போக வந்து மிக்ஸ் பேனல் டேட்டா பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு விஷுவலைசேஷன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது எல்லாமே ட்ராக்கிங் டூல்ஸ் ஆக்சுவலாக. கூகுள் அனலிட்டிக்ஸ் 4, கிளாரிட்டி, ஹார்ட்ஜார், Hyros.ai, மிக்ஸ் பேனல், அப்புறம் டேட்டா பாக்ஸ். ஓகே, இது வந்து ட்ராக்கிங். நம்பர் 5 வந்து மார்க்கெட் ரிசர்ச். நீங்கள் உங்கள் ஒரு காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் வந்து உங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற கம்பெனிஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சிமிலர் வெப் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற சைட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு மற்ற சைட்டில் எவ்வளோ டிராஃபிக் வருது, எங்கேருந்தெல்லாம் டிராஃபிக் வருது, ப்ளஸ் வந்து உங்கள் காம்படிட்டர் சைட்ஸ்க்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன கண்டென்ட், எவ்வளோ கண்டென்ட் வச்சுருக்காங்க, சோஷியல் மீடியாவில் எவ்வளோ டிராஃபிக் வருது, பெய்ட் டிராஃபிக்கில் எவ்வளோ வருது அப்படின்றத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு சிமிலர் வெப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ உங்கள் காம்படிட்டரை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சிமிலர் வெப் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. அப்புறம் சோஷியல் பிளேட் ஆக்சுவலாக அதுவும் மார்க்கெட் ரிசர்ச் டூல் தான். அதுக்கடுத்து நீங்கள் வந்து காம்படிட்டரோட ஆட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரியில் பார்க்கலாம் காம்படிட்டரோட ஆட்ஸை. அது போக வந்து கூகுளோட ஆட்ஸையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் கூகுளில் போய்ட்டு கூகுள் ஆட்ஸ் டிரான்ஸ்பரன்சின்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த லிங்க் வந்துடும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து என்னென்ன ஆட்ஸ் கூகுளில் ரன் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அதாவது காம்படிட்டரோட சைட்டையும் டிராஃபிக்கையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு, காம்படிட்டரோட ஆட் அனலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்பர் 6 வந்து ஃபார்ம்ஸ் ஆக்சுவலாக. ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப ரோல் ப்ளே பண்ணும் ஆக்சுவலாக. லைக் அந்த யூசரோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபார்ம்ஸ் தேவைப்படும். ஸோ பேசிக்கலாக வந்து கூகுளோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. கூகுள் ஃபார்ம்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா லைக் ஸ்கிரிப்ட் எதுவுமே நீங்கள் போட முடியாது, லைக் ட்ராக்கிங் ஸ்கிரிப்ட் எதுவுமே போட முடியாது, லைக் ஃபேஸ்புக் பிக்சல் போட முடியாது, இது லைக் கூகுள் டேக் மேனேஜர் போட முடியாது. ஓகே, ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பட் டேட்டா நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கூகுளோட பிளாட்ஃபார்மோட இன்டர்கனெக்ட் பண்ணிக்கலாம், கூகுளோட ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் இன்டர்கனெக்ட் பண்ணிக்கலாம். லைக் கூகுள் டேட்டா ஸ்டுடியோ ப்ளஸ் வந்து கூகுள் ஷீட்ஸ் இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. நீங்கள் வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா WP ஃபார்ம்ஸ் வேர்ட் ப்ரெஸ்லேயே இருக்குது ஆக்சுவலாக. WP ஃபார்ம்ஸும் விஸ்மி ஃபார்ம்ஸும் growthflow.ai அந்த ஃபார்ம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. growthflow.ai என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா லைக் வந்து நீங்கள் வந்து பிக்சல் நீங்கள் போட்டுக்கலாம், ஃபேஸ்புக் பிக்சல் போட்டுக்கலாம், கூகுள் டேக் மேனேஜர் பிக்சல் போட்டுக்கலாம். அது போக வந்து வாட்ஸ் ஃபார்ம் இருக்குது. வாட்ஸ் ஃபார்ம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம், கூகுள் ஆட்ஸில் யூஸ் பண்ணலாம்.
ஸோ அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் மூலமாக அவங்க பே பண்ணுறது, நீங்கள் வாட்ஸ்அப் பே யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லேண்டிங் பேஜே இல்லை உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைக் வந்து அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் ஆட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்கொயரி வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்துடும். ஓகே, அது வந்து வாட்ஸ் ஃபார்ம் ஆக்சுவலாக. ஸோ நம்பர் 6 ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஸோ டோட்டலாக வந்து நம்ம வந்து ஆறு டூல் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் கிளியராக இருந்ததுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டடி ஆக்சுவலாக. கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கா. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கில் என்ன இருக்குன்னா எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் ஆட்ஸ் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கா சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் கூகுள் ஆட்ஸ் வந்து எப்படி க்ரோ ஆகிட்டு வருது, ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி க்ரோ ஆகிட்டு வருது, இல்லை ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸ் எப்படி க்ரோ ஆகிட்டு இருக்கு, டாப் கம்பெனிஸ் கூகுள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஃபேஸ்புக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்காக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா கிடைக்கும். இது மோஸ்ட்லி எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டோட சைஸை நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஒரு மார்க்கெட் சைஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் ஏர்போர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு இந்தியாவில் நம்பர் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்தியாவில் நம்பர் ஆஃப் MSME எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ தட் உங்களுக்கு வந்து மார்க்கெட் சைஸை வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, அதை பொறுத்து நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இந்த சைட்ஸ் யூஸ் ஆகும். ஸ்டாட்டிஸ்டிக்கா, கூகுள் டேட்டா செட் சர்ச், மேக்ரோ ரிசர்ச் எல்லாமே வந்து மார்க்கெட்டை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. மார்க்கெட்டோட சைஸு, மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்ற ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த கேஸ் ஸ்டடி எல்லாமே இதாக இருக்கும். இது எங்கே லைக் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு லைக் வந்து சஃபிஷியன்ட் டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்களா அப்படின்றத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 8 வந்து இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் பெய்டு 2 டைப் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங் இருக்குது. ஒன்று வந்து லைக் ஆப்டின் இமெயில் மார்க்கெட்டிங், அதாவது லைக் இது. இன்னொன்று வந்து லைக் வந்து கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங். கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் நான் இங்கே டூல் லிஸ்ட் பண்ணல, அது தனியாக இருக்குது ஆக்சுவலாக. கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் தனி டூல்ஸ் இருக்குது, instantly.ai அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இதை பொறுத்த வரைக்கும் இமெயில் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் கன்வெர்ட் கிட் இப்போ கிட்டுன்னு மாற்றிட்டாங்க ஆக்சுவலாக. கன்வெர்ட் கிட் பெஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. கெட் ரெஸ்பான்ஸும் பெஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் மெயில் சிம்பு, growthflow.ai வந்து நாங்கள் மெயில்கன் யூஸ் பண்ணுறோம், மெயில்கன் சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ யூ ஹாவ் டு பேப்பர் இமெயில்ஸ் ஆக்சுவலாக. அப்புறம் ப்ரெவோ. ஓகே, சென்டின் ப்ளூ தான் இப்போ ப்ரெவோவாக இருக்குது, கன்வெர்ட் கிட் தான் இப்போ கிட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே இமெயில் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். கண்டிப்பாக நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் இது வரைக்கும் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இமெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஃபேஸ்புக் ஆட்ஸ், கண்டிப்பாக கூகுள் ஆட்ஸ், இது எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. இமெயில் மார்க்கெட்டிங்கில் மட்டுமே ஆக்சுவலாக வந்து ஒரு 20% ஆஃப் ரெவன்யூ நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 crore ரெவன்யூ இருக்குது அப்படின்னா அந்த 1 crore 20 lakh ரெவன்யூஸ் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் மட்டுமே அக்கௌண்டபிளாக இருக்கும். 20% to 15%. ஏன்னா அந்த ஃபாலோ அப் வந்து கீ. நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் தனி பேஜ் வச்சுக்கிட்டு நீங்கள் ரேசர் பே பேமெண்ட் வச்சுட்டு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா தெரியும். வர்ற ஆர்டர்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக வர்ற ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெபினார் சேல்ஸ்லையோ வெப்சைட்டில் வர சேல்ஸ்லையோ வந்து கம்மியாக தான் இருக்கும். அனுப்புகிற இமெயில்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து 20% வரும் ஆக்சுவலாக. 20% ஆஃப் த சேல்ஸ் இஸ் அக்கௌண்டபிள் ஆன் இமெயில் மார்க்கெட்டிங். நீங்கள் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். இன்னொன்று வந்து இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் க்ரோயிங் நவ் ஆக்சுவலாக. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே வந்து நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் இமெயில்ஸ் வந்து இமெயில் அனுப்புறவங்க நிறையா இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து ஸ்பேம் ரூல்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எல்லாமே பயங்கர வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே வராங்க ஆக்சுவலாக. நீங்கள் டபுள் ஆப்டின்னு வச்சுக்கிறணும். யூசர் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி அனுப்பக்கூடாது. அவங்க அன்லெஸ் அவங்க விருப்பப்படாத வரைக்கும் நீங்கள் இமெயில் அனுப்பக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை வந்து அவங்க வந்து இப்போ வந்து நிறைய மேண்டேட்டரி ரூல்ஸ் வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. GDPR ரூல்ஸு ப்ளஸ் எல்லாமே. ஈவன் வாட்ஸ்அப் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் டைம் வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னா எல்லாமே டெலிவரி. ஈவன் பெய்டு வாட்ஸ்அப் இருந்தால் கூட ஃபஸ்ட் டைம் வாட்ஸ்அப் அனுப்புறப்போ எல்லாத்துக்கும் டெலிவரி ஆகுது. பட் அந்த ஃபஸ்ட் டைமில் அவங்க என்கேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் செகண்ட் டைம் நீங்கள் அனுப்புறப்போ வந்து அது போகும், இல்லைன்னா அது போகாது ஆக்சுவலாக. ஃபெயிலியர் காமிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் கூட அந்த ரூல்ஸ் நிறைய இப்போ ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே வராங்க. அதே மாதிரி இமெயிலையும் வந்து தேர் மேக்கிங் ஸ்ட்ரிக்ட் ஸ்பேம். பட் ஸ்பேமை வந்து லைக் வந்து அந்த ஸ்ட்ரிக்ட் ஆக்குற அந்த இதை தாண்டி போகிற மாதிரியும் சர்வர்ஸ், இமெயில் சர்வர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ப்ரோட்டோகால்ஸ், இமெயில் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அது அவங்க என்ன தடுத்தாலும் நீங்கள் போய் லேண்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் வந்து அது வந்து இட்ஸ் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் தான். ஓகே, ஸோ அவங்க தேவையே இல்லாமல் அவங்க விருப்பமே இல்லாமல் அவங்களோட இன்பாக்ஸில் போய் நம்ம ரீச் பண்ணுற மாதிரி தான். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் இது வந்து பேசிக்காக டூல்ஸ் ஆக்சுவலாக. பட் நிறைய இது இருக்குது, நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணணும், ரெக்கார்ட்ஸ் நீங்கள் செட் பண்ணணும், ப்ராப்பராக இன்பாக்ஸ் நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து வாட்ஸ்அப் சாட்பட் வந்து லைக் வந்து வாத்தி வந்து AI சென்ஸ், இது 2 கீ டாமினன்ட் பிளேயர்ஸ் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் மெனிசாட் வந்து பேப்பர்ஸ் கோ ஆக்சுவலாக. வாத்திலாம் பார்த்தீங்கன்னா 3500 rupees மெசேஜஸ்க்கு நீங்கள் பே பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, வாத்தி பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து AI சென்சி, அப்புறம் மெனிசாட்.
growthflow.ai டூல் இருக்குது ஆக்சுவலாக, வாட்ஸ்அப் சாட் பாட் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, எஸ்எம்எஸ் கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா MySMS மந்த் இருக்கும். டுவிலே வந்து 6 rupees வரும், ஒரு எஸ்எம்எஸ்க்கு வந்து 6 rupees வரும். பட் எங்கே வேணாலும் ரீச் பண்ணலாம், வேர்ல்டில் நீங்கள் எங்கே வேணாலும் ரீச் பண்ணலாம். MySMS மந்த், பட் வேர்ல்டு அந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி காசு இருக்குது ஆக்சுவலாக. MySMS மந்த்ல வந்து 18 பைசா வரும். பட் நிறைய லோக்கல் பிரைஸ் இருக்காங்க, 18 பைசா 20 பைசா எல்லாமே. நீங்கள் அதுலேயுமே டெலிவரபிலிட்டி இருக்குது ஆக்சுவலாக. டிஎல்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும். டிஎல்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மினிமம் 4000 rupees ஆகும். நீங்கள் ஏர்டெல்லையோ நீங்கள் அந்தந்த சர்வீஸ் ப்ரொவைடரில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு வாங்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும். க்ளவுட் ஷாப்பி இருக்குது, க்ளவுட் ஷாப்பிலையும் எஸ்எம்எஸ் இருக்குது. growthflow.ai வந்து நாங்கள் டுவிலியோ தான் இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ 6 rupees ஆகும். MySMS மந்த்ரா இன்டெகிரேஷனுமே இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் வந்து growthflow மூலமாக நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புறது தான் எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம், ஷெட்யூல் பண்ணிக்கலாம். லைக் இன்னைக்கு ஒரு எஸ்எம்எஸ், நாளைக்கு ஒரு எஸ்எம்எஸ், அதுக்கடுத்த ஒரு எஸ்எம்எஸ் சொல்லிட்டு. பட் மோஸ்ட்லி எஸ்எம்எஸ் வந்து அந்த லெவலுக்கு வந்து ஓப்பன் ரேட் கிடையாது ஆக்சுவலாக. இமெயிலுக்கு வந்து என்ன ஓப்பன் ரேட் இருக்கும் அதே தான் எஸ்எம்எஸ்க்கும் ஓப்பன் ரேட் இருக்கும், 25%. ஆப்டின் பண்ணுறப்ப நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புறீங்கன்னா இமீடியட் ஓப்பன் ரேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லீடு வந்து அவங்க சைன் அப் பண்ணுறாங்க, ஒரு ஃபார்மில் சைன் அப் பண்ணுறாங்க, இமீடியட் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா, யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க டக்குன்னு அந்த நோட்டிஃபை பண்ணுவாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ யூசர் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப அந்த டயத்துல போய் ரீச் பண்ணால் மட்டும்தான் சைக்காலஜிக்கலாக அவங்களோட மைண்டில் இருக்க முடியும். ஸோ ஓகே, ஸோ என்னோட ஸ்க்ரீன் கிளியராக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் கிளியர் டைப் பண்ணுங்க. லைக் வந்து ஃபார் சம் பர்பஸ் லைக் தெரியல என்னன்னு தெரியல ஆக்சுவலாக. அந்த பவர் காயின்ட் இருக்கு, நான் கனெக்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ என்னோட ஸ்க்ரீன் வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் வந்து கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஓகே, தீபா, ஜீவானந்தம், ராஜராஜன் அண்ட் சசிரேகா, எம் ஸ்டுடியோ ஸ்க்ரீன் வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. லெட்ஸ் கோ ஃபார் த செஷன் நவ. ஓகே, ஸ்க்ரீன் கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ லைக் இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டடி பார்த்துட்டோம், இமெயில் மார்க்கெட்டிங் பார்த்தோம், வாட்ஸ்அப் பார்த்துட்டோம் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து வந்து எஸ்எம்எஸ் கேம்பெயின் பார்த்துட்டோம். ஓகே, க்ளவுட் ஷாப்பி, ஐவிஆர் ஆக்சுவலாக. ஐவிஆரில் வந்து லைக் வந்து ட்விலியோ இருக்குது, க்ளவுட் ஷாப்பி இருக்குது, ஐவிஆர் கால்ஸ்க்கு. ஓகே, வாய்ஸ் ரெக்கார்டர் ஆக்சுவலாக. ஸோ லைக் அதுக்கப்புறம் growthflow.ai நீங்கள் ஐவிஆர் பண்ணிக்கலாம். பட் சார்ஜஸ் வந்து ஜாஸ்தியாக வரும், ஏன்னா ட்விலியோ யூஸ் பண்ணுறதுனால. வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டூல்ஸ் வந்து வீடியோ எடிட்டிங். கேம்டஸ் ஸ்டுடியோ இருக்குது, நாங்கள் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது கேம்டஸ் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறோம். அப்புறம் CapCut யூஸ் பண்ணுறோம், Adobe Premiere Pro, கேப்பிங். ஆக்சுவலாக கேப்பிங் வந்து லாட் ஆஃப் AI டூல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் மேக் யூசர்ஸ் தான் Final Cut Pro ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் ஆக்சுவலாக. 13th வந்து வீடியோ ரெக்கார்டிங் ஆக்சுவலாக. வீடியோ ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லைக் ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் லூம் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ப்ரைசிங் ஆக்சுவலாக பெய்ட் டூல் ஆக்சுவலாக. கேம்டஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. பெஸ்ட்டு வந்து லைக் நீங்கள் வீடியோ கோர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும், Tella.tv ட்ரை பண்ணி போங்க. ரொம்ப நல்ல இப்போ ரீசெண்டாக வந்த டூல் ஆக்சுவலாக, ஆனால் நல்லா அமேசிங்காக இருக்குது. AI டூல், ஏஐயோட இருக்குது Tella.tv. ஆனால் ப்ரைசிங் தான் ஆக்சுவலாக. லூமோட சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் கோர்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா Tella.tv யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபிலிமோரா இருக்குது ஆக்சுவலாக. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இன்கேஸ் இஃப் யூஆர் கோர்ஸ் ரெக்கார்டர் யூ கோ வித் Tella.tv. ஓகே, 14 வந்து லைக் LMS பிளாட்ஃபார்ம். ஓகே, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆக்சுவலாக. டீச்சபிள் இருக்குது, கிராஃபி இருக்குது. லைக் ஒவ்வொன்றுக்கும் டீச்சபிள்லாம் பார்த்தீங்கன்னா லைக் மினிமம் வந்து 6,000லேருந்து 20,000 வரைக்கும் வரும் ஆக்சுவலாக. கிராஃபி இருக்குது, கிராஃபி வந்து பேப்பர் இது மாதிரி நீங்கள் வந்து கமிஷன்ஸ் எடுத்துக்குவாங்க அதிகமாக. வால்யூம் பண்ண உங்களுக்கு அதிக கமிஷன்ஸ் எடுத்துருவாங்க. growthflow.ai உங்களுக்கு LMS இருக்குது ஆக்சுவலாக. நியூஸ் ஜென்லர் இருக்குது. அது போக நிறைய டூல்ஸ் வேர்ட்ப்ரெஸ்ல கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆனால் வேர்ட்ப்ரெஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரீசன் என்னன்னா உங்களுக்கு உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது வேர்ட்ப்ரெஸ் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, LMS பிளாட்ஃபார்ம். ஸோ பெஸ்ட் வந்து நீங்கள் வந்து லைக் வந்து இது யூஸ் பண்ணிக்கிறது தான். லைக் வந்து ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் போய்க்கிற மாதிரி தான். அப்படி இல்லைன்னா திடீர்னு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா லைக் வந்து யூ கான்ட் மேனேஜ். ஓகே, LMS பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் உங்களால் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து யூசர்ஸ் அதிகமாகிடுவாங்க, நிறைய கம்ப்ளைண்ட் வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு சப்போர்ட் இருக்க மாதிரி, ஆன்லைன் சப்போர்ட் இருக்க மாதிரி போய்க்கோங்க ஆக்சுவலாக. நம்பர் 15 வந்து பர்சனலைசேஷன் ஆக்சுவலாக. பர்சனலைசேஷன் பண்ணுறது ஹைப்பர் ரைஸ் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் இமேஜ் பர்சனலைசேஷன், வீடியோ பர்சனலைசேஷன் பண்ணணும்னா ஹைப்பர் ரைஸ் யூஸ் பண்ணலாம். சென்ஸ்பார்க் வந்து வீடியோ பர்சனலைசேஷன், BioHuman.ai வீடியோ பர்சனலைசேஷன் ஆக்சுவலாக. 11 Labs வந்து ஹேஜன் வந்து வீடியோ பர்சனலைசேஷன் ஆக்சுவலாக. 11 Labs வந்து ஆடியோ பர்சனலைசேஷன் ஆக்சுவலாக. ஓகே, உங்கள் வாய்ஸை வந்து நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம், பர்சனலைஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. பர்சனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜாப்போட கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு இன்றைக்கி டெமோ வந்து பர்சனலைசேஷன், இந்த பர்சனலைசேஷன் யூஸிங் AI தான் இன்றைக்கி ஆக்சுவலாக டெமோ. பட் என்னன்னா லைக் வந்து ஒவ்வொரு டூலுமே வந்து ஆக்சுவலாக வந்து லைக் வந்து இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த டூல் வந்து நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 11
ஸோ இதுக்கு வந்து ஒரு 4-5 டூல் தேவைப்படும் ஆக்சுவலாக. வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கணும். ப்ளஸ் இன்னொன்று எல்லாமே பே டூல், எல்லாமே நீங்கள் பே பண்ணணும். பேப்பர் சர்வீஸ் நீங்கள் ஒவ்வொரு சர்வீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஸோ ஒன்லி ஆக்டிவ் லீட்ஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் வந்து பர்சனலைசேஷன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 11 லேப்ஸ். நீங்கள் வாய்ஸ் இப்போ பர்சனலைசேஷன் இப்போ வந்து ஒரு அட் அ டைத்தில் ஒரு 1000 பேருக்கு நீங்கள் வாய்ஸ் அனுப்பணும், உங்களோட ஓன் வாய்ஸில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா 11 லேப்ஸ் யூஸ் பண்ணலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் ஹேஜன் பக்காவாக இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு லெவலுக்கு இருக்கும். நீங்கள் வந்து மற்ற லாங்குவேஜில் உங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பானிஷில் வீடியோ ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், ஏன்னா ஸ்பானிஷ் தான் அதிகமாக பீப்புள் இருக்காங்க பேசுகிற பீப்புள் ஆக்சுவலாக வேர்ல்டில். ஸ்பானிஷில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இல்லை மற்ற லாங்குவேஜில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹேஜன் யூஸ் பண்ணிக்கலாம். BioHuman.ai வந்து லைக் வீடியோ சேல்ஸ் லெட்டர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பர்சனலைஸ்டு வீடியோ சேல்ஸ் லெட்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். HyperRise, SenseSpark, BioHuman.ai, ஹேஜன், 11 லேப்ஸ். 16 வந்து கான்டென்ட் கிரியேஷன். கான்டென்ட் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் ChatGPT பெஸ்ட் டூல் ஆக்சுவலாக. பட் ChatGPTயோட பிளகின் AIPRM நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லைக் வந்து SEO பிளாக் எழுதுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Copy.ai உங்களுக்கு கான்டென்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். Growthflow.ai வந்து நாங்கள் பேக்எண்டில் ஓப்பனே யூஸ் பண்ணுறோம். Contently.aiன்னு சொல்லிட்டு ஒரு இது யூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே நீங்கள் Growthflow.aiலுமே வந்து நீங்கள் வந்து கான்டென்ட் பண்ணி நீங்கள் உங்கள் பிளாக் நீங்கள் எழுதணும்னா AI யூஸ் பண்ணி எழுதுறதா யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் சர்வீஸ் வந்து நீங்கள் OpenAIக்கு நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்குமே நீங்கள் பே பண்ணணும் ஆக்சுவலாக. அப்போ Jasper.ai. ஓகே, இது எல்லாமே கான்டென்ட் கிரியேஷன் டூல்ஸ். 17th வந்து SEO ஆக்சுவலாக. சர்ச்சிங் ரொம்ப மேண்டேட்டரி டூல். உங்களுக்கு கண்டிப்பாக SEOக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா SEMrush, Ubersuggest, அப்புறம் ஆன்சர் த பப்ளிக், அதுக்கப்புறம் வந்து Ahrefs, ஸ்க்ரீமிங் ஃப்ராக், கூகுள் சர்ச் கன்சோல். இந்த 4மே வேணும் ஆக்சுவலாக. ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இது எல்லாமே இருக்குது. LSI கிராஃப் பெருசாக தேவை கிடையாது ஆக்சுவலாக. மாஸ் கூட நீங்கள் வந்து விட்டுறலாம். பட் SEMrush வந்து மேண்டேட்ரி. SEMrush மேண்டேட்ரி. கூகுள் கீவேர்ட் பிளானர் நான் இதில் ஆட் பண்ணல, அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூகுள் கீவேர்ட் பிளானர், கூகுள் சர்ச் கன்சோல், ஸ்க்ரீமிங் ஃப்ராக், SEO ஸ்பாட்டர், கால் பண்ணுறதுக்கு, ஆன்சர் த பப்ளிக், Ubersuggest, Ahrefs. ஓகே, நம்பர் 17 SEO டூல்ஸ். இதெல்லாம் SMA டூல்ஸ். யூடியூப் க்ரோத்துக்கு வேணும்னா 2 டூல்ஸ் இருக்குது. யூடியூப் TubeBuddy, VIDQ. ரெண்டில் ஏதாவது ஒன்று. VIDQ பெஸ்ட்டாக இருக்கும். TubeBuddy விட நீங்கள் VIDQ பெஸ்ட்டாக இருக்கும். பட் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சேனலுக்கு வந்து TubeBuddy யூஸ் பண்ணுறேன், ஒரு சேனலுக்கு வந்து VIDQ யூஸ் பண்ணுறேன். ஓகே, எல்லாமே பெய் டூல் தான். இது ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. பட் பெய் டூல் நீங்கள் வந்து மந்த்லி வந்து $15 $29 வந்து பிளான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் பே பண்ணி வாங்கி மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் யூடியூப் க்ரோத்துக்கு ஆக்சுவலாக. 19th வந்து சோஷியல் மீடியா போஸ்ட் ஆட்டோமேஷன் ஆக்சுவலாக. Growthflow அந்த டூல் இருக்குது. அந்த சோஷியல் மீடியா போஸ்ட் நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ், யூடியூப் ப்ளஸ் வந்து லிங்க்டின், ஃபேஸ்புக் எல்லாமே நீங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. Hootsuite இருக்குது, பப்ளர் இருக்குது, பஃபர், ஸ்ப்ரவுட் சோஷியல், இது எல்லாமே வந்து பாப்புலரான டூல் தான் சோஷியல் மீடியா போஸ்ட் ஆட்டோமேஷன். இது உங்களுக்கு இந்த டூலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் மட்டும் அந்த ஆட்டோமேஷன் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறதுனா நீங்கள் அங்கே போய் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆட்டோமேஷன் நீங்கள் அங்கேயும் போஸ்ட் ஆட்டோமேஷன் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, நீங்கள் லிங்க்டின்ல பண்ண முடியாது. இந்த டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே இடத்துல இருந்து நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்மையும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். லிங்க்டின் கவர் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் கவர் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் கவர் பண்ணிக்கலாம். லைக் ஒவ்வொரு டூல்ஸுமே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் இந்த சோஷியல் மீடியா போஸ்ட் ஆட்டோமேஷன். நம்பர் 20 வந்து லேண்டிங் பேஜ் டிசைன் ஆக்சுவலாக. ClickFunnels, Kajabi, Growthflow.ai லேண்டிங் பேஜ் பண்ணலாம். Systemy.ai இருக்குது. இது எல்லாமே லேண்டிங் பேஜ் டிசைன் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் நிறைய டூல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. லேண்டிங் பேஜ் பண்ணுற கன்வெர்ட்டர் கூட லேண்டிங் பேஜ் பண்ணலாம். GetResponse லேண்டிங் பேஜ் பண்ணலாம் எல்லாமே. ஓகே, WordPressல நீங்கள் லேண்டிங் பேஜ் பண்ணலாம். WordPressல நீங்கள் ஃபனல் கட் யூஸ் பண்ணி லேண்டிங் பேஜ் பண்ணலாம். பட் லேண்டிங் பேஜ் மட்டும் ஃபனல் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்டோமேஷன் சேர்த்து தான் ஃபனல். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வெறும் இந்த WordPressல நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது எஃபெக்டிவாக இருக்காது ஆக்சுவலாக. அது மட்டுமே சேல்ஸை கொண்டு வர உங்களுக்கு தேவை வந்து சேல்ஸ் ஆக்சுவலாக. அதுக்கு பின்னாடி இருக்க பிஹைண்ட் தி சீன்ஸ் இருக்க ஆட்டோமேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா Growthflow இருக்குது, Systemy.ai இருக்குது, ClickFunnels இருக்குது. ClickFunnels உங்களுக்கு வந்து எல்லா பெஸ்ட் ஆட்டோமேஷன்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ லேண்டிங் பேஜ் டிசைன். ஓகே, 21 வந்து சர்வே ஆக்சுவலாக. பட் இதில் இந்த லேண்டிங் பேஜில் HubSpotடும் பண்ணலாம். நீங்கள் ஆக்டிவ் கம்பெனியும் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, நம்பர் 21 வந்து சர்வே ஆக்சுவலாக. நீங்கள் சர்வே பண்ணணும்னா லைக் என்னென்ன டூல்ஸ், டைப்ஃபார்ம் வந்து இருக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக சர்வே பண்ணுறதுக்கு. டைப்ஃபார்மும் சர்வே மங்கியும் யூஸரை நேவிகேட் பண்ணுறது வந்து ஃபில்டர் பண்ணுறதுல, ஆடியன்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணுறது வந்து டைப்ஃபார்ம் பெட்டராக இருக்கும். பட் காஸ்ட்லியாக இருக்கும் ஆக்சுவலாக. ரெஸ்பான்ஸுக்கு காசு 5000 ரெஸ்பான்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி காசு இருக்கும். பட் பக்கா டூல் ஆக்சுவலாக நீங்கள் வந்து லீட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னா டைப்ஃபார்ம் சூப்பராக இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து Growthflow.ai இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, சர்வே மக்கி இது Growthflow.ai வந்து எல்லாமே இருக்கும். பட் டைப்ஃபார்ம் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்காகவே வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, நிச் ஏரியா ஆக்சுவலாக. அப்புறம் பேமெண்ட் கேட்வே பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. இந்தியன் இருக்குது, இன்டர்நேஷனல் இருக்குது. இந்தியனில் வந்து Razorpay, InstaMojo. நான் சஜஸ்ட் பண்ணுறது Razorpay சஜஸ்ட் பண்ணேன். இப்போ போய் இருக்குது ஃபோன்பேயில் கூட இப்போ பேமெண்ட் கேட்வே இருக்குது. சார்ஜஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் இது வரைக்கும் செக் பண்ணி பார்க்கல.
ரொம்ப சார்ஜஸ் வந்து ஏன்னா இனிஷியல் லான்ச் பண்ணுறப்ப சார்ஜஸ் கம்மியாக இருக்குது. அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து கம்மியாக உங்களுக்கு 1 lakh ரூபாய்க்கு 2500 rupees போகும், 3000 rupees போகும். ஒரு நீங்கள் ரேசர் ப்ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் உங்களுக்கு அந்த 3 இப்போ ஃபார் அதே 1 crore வந்து 3 lakhs rupees போகும், மந்த்லி 3 lakh rupees போகும் ஆக்சுவலாக 1 crore. அந்த டயத்தில் நீங்கள் வந்து மற்ற கம்மியாக யாராவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, பட் பிகின் த சீன்ஸ் நாங்கள் ஆட்டோமேஷன் வச்சிருக்கனால எங்களால் ரேசர் பே மூவ் பண்ண முடியல ஆக்சுவலாக. ஸோ சிசி அவென்யூ வந்து 2002 இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எங்களோட பேமெண்ட் கேட் வந்து சிசி அவென்யூ தான் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு இருக்கிற ரொம்ப மோசமான பேமெண்ட் கேட்னா சிசி அவென்யூ பேமெண்ட் கேட் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்தேன் ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் சிசி அவென்யூ யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த லெவலுக்கு வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது ஆக்சுவலாக. ஓகே, அப்புறம் பேயூ இருக்குது ஆக்சுவலாக. ரேசர் பேல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் பேமெண்ட் கேட்வேல. ஓகே, இன்ஸ்டா மொஜிலையும் கூட இருக்கும் ஆக்சுவலாக. இன்டர்நேஷனல் பேமெண்ட் கேட்வே பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைப்பு, பேபால், பேயானீர் இருக்குது. பேயானீர் வந்து ஆக்சுவலாக பேயானீரோட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸில் இந்த முக்கியமாக அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸில் வந்து நமக்கு வந்து நிறைய ஆக்சஸ் இருக்காது. பேபாலோட ஆக்சஸ் இருக்காது, ஸ்ட்ரைப்போட ஆக்சஸும் இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தானில் நம்மளால் பேமெண்ட்டே வாங்க முடியாது. பட் பங்களாதேஷில் நம்ம பேமெண்ட் வாங்கலாம். பேயானீர் மூலமாக தான் நம்ம வாங்க முடியும் ஆக்சுவலாக பங்களாதேஷ் பேமெண்ட் கேட்வே ஆக்சுவலாக. அது போக வந்து லைக் வந்து மற்ற கண்ட்ரீஸ்னால் சில கண்ட்ரீஸ் லைக் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸு, சில கண்ட்ரீஸில் வந்து பேயானீர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஆனால் B2B தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு அவங்க பே பண்ணுவாங்க ஆக்சுவலாக. பேயானீரை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் நான் பெருசாக வந்து பேமெண்ட் இது பண்ணிருக்கேன். மற்ற இடத்துலையும் பேபாலும் ஸ்ட்ரைப்பும் இருக்கும் ஆக்சுவலாக. இந்த நைஜீரியாலையும் பார்த்தீங்கன்னா கென்யாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் இருக்கும். எப்படியும் பேபால் ப்ரெசன்ஸ் கூட இருக்காது. பேபால் ப்ரெசன்ஸ் கூட ஒரு கம்மியான கண்ட்ரீஸில் தான் இருக்கும். ஸ்ட்ரைப் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஆக்சுவலாக. பேயானீர் வந்து லைக் வந்து முக்கியமாக வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் நம்ம லைக் அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸில் எங்கெல்லாம் பேமெண்ட் வாங்க முடியலோ அங்கெல்லாம் வந்து பேயானீர் இருக்கும். ஓகே, டிசைன் கிரியேட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் கேன்வா வந்து பெஸ்ட் ஆக்சுவலாக. இருக்க எல்லா டிசைன் கிரியேட்டிவ்லையும் கேன்வா வந்து பெஸ்ட்டு. அடோப் ப்ரீமியர் ப்ரோ வந்து லைக் மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. பிகினர்ஸ் வந்து கேன்வாவிலே நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அது போக ஃபிக்மா இருக்குது, ஸ்கெட்ச் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஃபோட்டோபியா, ஸ்கெட்ச். பட் நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே கேன்வாவும் ஃபிக்மா தான் யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு எடிட்டர் வச்சிருக்கோம். ஸோ அவர் வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுவார் ஆக்சுவலாக எப்பவுமே அந்த இமேஜ் டிசைன் பண்ணுறேன். பட் நான் யூஸ் பண்ணேன் எப்பவுமே கேன்வா தான் யூஸ் பண்ணுவேன் ஆக்சுவலாக. பிகினர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கேன்வா பெஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீ கேன் கோ ஃபார் த ப்ரீமியர் ப்ரோ, அடோப் ப்ரீமியர் ப்ரோ. ஓகே, டிசைன் கிரியேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஐகான்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம டிசைன் பண்ணுறப்ப நிறைய ஐகான்ஸ் தேவைப்படும், சைட்டில் தேவைப்படும் எல்லாமே இது. ஸோ ஐகான் ஸ்கவுட்டு, ஃப்ரீ புக்கு, ஃப்ளாட்டிகானு இது எல்லாமே வந்து ஐகான்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் இருந்து வெப்சைட்டில். இதில் இருந்து ஸ்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் வந்து ஸ்லைட்ஸ்கோன்னு ஒரு இது இருக்குது. ஸ்லைட்ஸ்கோல பண்ணிங்கன்னா சூப்பர் ஸ்லைடாக இருக்கும். கேன்வாவில் கூட நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். ஓகே, ஸ்லைட்ஸ் கோ, ஸ்லைட்ஸ் கார்னிவல் இதுதான் ஆக்சுவலாக. ஏன்னா ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக வெபினாரில் சேல்ஸ் பண்ணுறப்ப. ஓகே, அந்த ஃபாண்ட்டு எல்லாமே. ஸோ ஸ்லைட்ஸ் கோல வந்து நீங்கள் வந்து டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அசானா பெஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. நான் அசானா யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ரெல்லோவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெல்லோவும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. ட்ராபாக்ஸ் வந்து நாங்கள் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ப்ராஜெக்ட் மேனேஜருக்காக நாங்கள் யூஸ் பண்ண கிடையாது. மண்டே இருக்குது, பட் மண்டே நிறைய பேர் மண்டே யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் இது வரைக்கும் மண்டே பண்ணது கிடையாது. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ட்ரெல்லோவும் அசானாவும் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா. அது போக வந்து ஏர் டேபிள், பேஸ் கேம்ப், கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ப்ராஜெக்ட்.co, அசானா அண்ட் ட்ரெல்லோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. அசானா நிறைய மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சஸ் அன்கூர் வாரிக்கோல் வந்து நிறைய பேர் அசானா தான் யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. பட் ட்ரெல்லோ வந்து சூப்பர், ட்ரெல்லோவும் நல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து ஜோகோ புக்ஸ் இருக்குது, ஊடு இருக்குது ஆக்சுவலாக. ஊடில் வந்து ஆக்சுவலாக வந்து ஓடும் ஒரு லோ காஸ்ட் சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக. அதில் எல்லாமே இருக்கும். பட் வந்து மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் லைக் க்ரோத் ஃப்ளோவில் இருக்க ஃபீச்சர்ஸ் இருக்காது ஆக்சுவலாக. ஓகே, நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக ஊடில். பட் இருக்கும் ஓடுவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் இருக்கும். ஃபினான்ஸ் ஏன்னா க்ரோத் ஃப்ளோவில் எல்லாம் ஃபினான்ஸ் இருக்காது, பட் ஊடில் வந்து ஃபினான்ஸ் இருக்கும். ஊடும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி ஆக்சுவலாக சாஃப்ட்வேரில் ஆக்சுவலாக. பட் அவங்க வந்து லைக் ஆன்லைன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எதுவுமே டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டர் இல்லாமல் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக. ஓகே, பட் பேக்கேஜ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1000 rupees. 1000 rupeesலேருந்து கூட அதை ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. 600 rupees, 1000 rupeesலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் the package will get add on the more the features you used. Okay, so but Zoho Books சூப்பராக இருக்கும். Zoho Books ஃபினான்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது Zoho Books தான். ஆட்டோமேஷன் இருக்குது எல்லாமே. பட் ஊடும் நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹப்ஸ்பாட் வந்து நம்பர் 1 ஆக்சுவலாக. மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் க்ரோத்.com பெஸ்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். ஆக்டிவ் கேம்பெயின்ஸ் இருக்குது. லீட் ஸ்கொயர் இருக்குது. லீட் ஸ்கொயர் என்கேஜ்பி ரெண்டுமே இந்தியன் கம்பெனிஸ். பட் அந்த லெவலுக்கு பெருசாக இருக்குது. பட் இஃப் யூ வாண்ட் டு கிவ் அ ட்ரை, ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை. லீட் ஸ்கொயர் அண்ட் என்கேஜ்பி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரோத்.ai நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் லீட் ஸ்கொயரில் வச்சிருக்கோம்.
பட் அது பெருசாக கிடையாது. என்கேஜ்வே நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹப்ஸ்பாட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹப்ஸ்பாட்டில் நான் யூஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் ஹப்ஸ்பாட்டில் எங்களால் பே பண்ண முடியல, அதுதான் பிரச்சனை. ஏன்னா 3 லட்சம் லீடுக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும்னா கிட்டத்தட்ட வந்து அவனுக்கு மந்த்லி நம்ம ஒரு 30 lakhs rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும் 3 லட்சம் லீடுக்கு. ஓகே, 15 lakhs மினிமம் 15 lakhs to 30 lakh rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும் 3 lakh லீட்ஸ்க்கு. ஏன்னா 10,000 லீட்ஸ்க்கு நீங்கள் 1 lakh பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஹப்ஸ்பாட் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கடி ஆக்சுவலாக பேமெண்ட் மேனேஜ் பண்ணுறது. ஆக்டிவ் கேம்பெயினும் அதே மாதிரி தான். நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து நிறைய காசு ஆகிட்டே இருக்கும். க்ரோஸ்.ai பொறுத்தவரைக்கும் அன்லிமிடெட் கான்டாக்ட்ஸ், அவங்களுக்கு கான்டாக்ட் சார்ஜிங்கே கிடையாது. லீட் ஸ்கோரும் என்கேஜ் பேயுமே கான்டாக்ட் பேஸ் பண்ணி லீட் ஸ்கோரில் வந்து நிறைய ஆட்டோமேஷன் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, பட் இந்தியன் கம்பெனி ரொம்ப நாள் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷனில் இருக்காங்க. என்கேஜ் பேயும் அப்படி தான், இந்தியன் கம்பெனி ரொம்ப நாள் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் இருக்காங்க. பட் பெருசாக வந்து அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல ஆக்சுவலாக. ஓகே, டெலிகாலிங்கை பொறுத்த வரைக்கும் லைக் டெலிசிஆர்எம் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே கால்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கணும்னா டெலிசிஆர்எம் இருக்குது. 3600 rupees 2 யூசர் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. நீங்கள் வந்து லைக் வந்து உங்களோட மொபைல் ஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அனலிட்டிக்ஸ் காமிக்கும், எத்தனை பேர் கால் ஹவர்ஸ் ஒரு சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ விஓஐபி எல்லாமே எக்ஸோட்டல் இருக்குது, க்ரோஸ்.ai இருக்குது. பட் அது வந்து லைக் நாங்கள் பேக்கெண்டில் வந்து இது யூஸ் பண்ணுறோம், ட்ரிபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ சார்ஜஸ் வந்து ஜாஸ்தியாக வரும் நீங்கள் க்ரோஸ்.ai யூஸ் பண்ணிங்கன்னா. உங்களுக்கு சீப்பாக வேணும் அப்படின்னா டெலிசிஆர்எம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. கால் ஹிப்போ இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெலிசிஆர்எமும் எக்ஸோட்டல் தான் ஆக்சுவலாக டெலிகாலிங் சாஃப்ட்வேர். நீங்கள் உங்களுக்கு ஒரு 10 டெலிகாலர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் டெலிசிஆர்எம் ஆர் எக்ஸோட்டல். ஓகே, நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். 10 பேர் அவங்க அனலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வியூ பண்ணிக்கலாம். எத்தனை ஹவர்ஸ் கால் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர்ட்ட பேசியிருக்காங்க, லீடை மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த சிஆர்எம் எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக டெலிகாலிங் டூலை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஜென்ரல் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா ஜாப்பியர், அது மஸ்ட். எனி டூல்ஸ் எனி சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாப்பியர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் பாப்லி இருக்குது, இந்தியன் கம்பெனிஸ். க்ரோஸ்.ai ஜென்ரல் ஆட்டோமேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். பட் ஜாப்பியர் பண்ணுற லெவலுக்கு பண்ண முடியாது ஆக்சுவலாக. பட் மேக்ஸிமம் ஒரு லெவலுக்கு டூல்ஸை நீங்கள் ஷீட்ஸை கனெக்ட் பண்ணலாம். இன்டெகிரேட்லி இருக்குது, அப்புறம் மேக் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது ஜாப்பியரும் யூஸ் பண்ணுறோம், இன்டெகிரேட்லையும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, பட் ஜாப்பியர் வந்து காஸ்ட் கூட ஆக்சுவலாக. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நீங்கள் காஸ்ட் பே பண்ணணும், ஒவ்வொரு பாட்டுக்கும் நீங்கள் பே பண்ணணும் ஆக்சுவலாக. இன்டெகிரேட் வந்து சீப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. அது பாப்லியும் இன்டெகிரேட்லையும் ஆல்மோஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் நினைக்கிறேன். மேக் வந்து இந்தியன் கம்பெனி கிடையாது. பட் மேக் நான் யூஸ் பண்ணது கிடையாது. பட் இன்டெகிரேட்லையும் பாப்லியும் வந்து you can give a try. ஓகே, ஜென்ரல் ஆட்டோமேஷன்ஸ். அதுக்கு அடுத்து வந்து ஸ்ட்ரீமிங் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணணும், அட் அ டைமில் யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் ஸ்ட்ரீம் பண்ணணும், இதில் ஸ்ட்ரீம் பண்ணணும், ஃபேஸ்புக்கில் ஸ்ட்ரீம் பண்ணணும், லிங்க்டின்ல ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா restream.io, OneStream.io நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. அது போக ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஸ்ட்ரீம் தான் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது போக ஸ்ட்ரீம் லேப்ஸ் இருக்குது, பெய்டு வெர்ஷன் இருக்குது. சாரி, ஸ்ட்ரீம் யார்டு தான் பெய்டு வெர்ஷன் ஆக்சுவலாக. பெய்டு வெர்ஷன் இருக்குது, அதில் ஃப்ரீ இருக்குது ஆக்சுவலாக. பட் ஸ்ட்ரீம் லேப்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் லேப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓபிஎஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஓபிஎஸ் அதுவும் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் தான். நீங்கள் யூடியூப்பில் லைவ் பண்ணனாலும் இந்த ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் தேவை ஆக்சுவலாக. பட் இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப் வந்து ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் எல்லாமே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து என்னென்னா லைக் வந்து நீங்கள் இது மாற்றிக்கலாம், லைக் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ எப்படின்னா லைக் இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும். இப்போ வந்து வெறும் கேமரா இல்லைன்னா கேமரா இல்லை, லைக் இது கேமராவோட. பட் இந்த டூல் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் 2 மானிட்டர் யூஸ் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ நான் எனக்கு செகண்ட் மானிட்டர் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அந்த மானிட்டர் நான் இப்போ சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் உங்களுக்கு டூல் தெரியுது ஆக்சுவலாக. மோஸ்ட்லி டூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து அடுத்த மானிட்டர் வச்சுக்கிறோம். ப்ரெசன்டேஷன் ஸ்க்ரீன் வந்து ஒரு இடத்துல வச்சுக்கிறோம். ஸோ அந்த ஸ்க்ரீன் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 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 இது வரைக்கும் லைக் வந்து சாரி. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, டு யூ ஃபவுண்ட் திஸ், அதாவது இந்த டூல்ஸ் வரைக்கும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு டூல்ஸ் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக பட் ஒரு டூல்ஸ் தெரிஞ்சிருக்காது. சம்திங் யூல் பி லேர்னிங் சம்திங் யூஸ்ஃபுல் டுடே. ஓகே, ஸோ வி ஆர் ஆன் டே 29. டுமாரோ வந்து இட்ஸ் கிராஜுவேஷன் டே. சர்டிஃபிகேட் எல்லாமே இஷ்யூ பண்ணிடலாம். Like we will have some meeting like just Q&A forms and Q&A question answers and like இது மட்டும் தான் நாளைக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்வே கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சர்வே கொடுத்துடலாம். ஓகே, டுமாரோ செஷன். ஸோ இது வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சம்திங் யூ லேர்ன் சம்திங் யூஸ்ஃபுல் ஆன் டுடே, யூஸ்ஃபுல் ஆன் த chat box. ஓகே, யூஸ்ஃபுல் ஆன் த chat box. வெரிஃபை chat எனக்கு கொஞ்சம் டிலே ஆகும் வர்றதுக்கு, chat வர்றதுக்கு டிலே ஆகும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல் டைப் பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஆல்பர்ட் தேங்க்யூ. ஓகே,
Sasireka, thank you. Okay. Ritika, thank you. Okay, let's go for the session. Okay. General automation. Okay, but இதெல்லாமே paid தான் ஆக்சுவலாக. Zapier, Pabbly, growth data கூட நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஆட்டோமேஷன்ஸ்க்கு வந்து பிரச்சனை கிடையாது. பட் எக்ஸ்டர்னல் ஆட்டோமேஷன்ஸ் நீங்கள் ஜென்ரல் ஆட்டோமேஷன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் வந்து யூ ஹாவ் டு பே. ஓகே, இன்டெகிரேட்லி மேக். அப்புறம் ஸ்ட்ரீமிங், ஆக்சுவலாக ஸ்ட்ரீமிங் பார்த்துட்டோம். லைவ், ஆக்சுவலாக லைவ் வந்து லைக் வந்து ஜூம் பெஸ்ட். ஆக்சுவலாக இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. வெபினார் ஜாம் இதில் ஜோகோ இருக்குண்ணா. ஜோகோ மீட்டிங்ஸ் இருக்குது, ஜோகோ வெபினார்ஸ் இருக்குண்ணா. ஜோகோ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். பிரச்சனை வரும். 5000 பேர்லாம் நீங்கள் விசிட்டர்ஸ் வச்சிங்கன்னா தாங்காது. ஆக்சுவலாக வெபினார் ஜாம் நாங்கள் 5000 பேர் ரூம் ஃபில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வெபினார் ஜாம் ஜூம் வந்து நல்லா இருக்கும், பட் ரொம்ப காஸ்ட்லி. ஆக்சுவலாக 1000 மெம்பர்ஸ்க்கு வந்து ஜூம் மீட்டிங் பார்த்தீங்கன்னா 10,000 வரும். அதே வெபினார் பார்த்தீங்கன்னா 30,000 வரும் 1000 மீட்டிங்ஸ்க்கு. ஆக்சுவலாக இப்போ 1000 பேருக்கு நீங்கள் மேலே ரூம் வேணும் அப்படின்னா லைக் வந்து 2000 ரூம் புக் பண்ணால் 60,000 ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ வெபினார் ஜாம் பொறுத்த வரைக்கும் வெபினார் ஜாமில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இன்கேஸ் நீங்கள் ட்ரையல் பண்ணணும் அப்படின்னா அதில் $1 ட்ரையல் இருக்குது. நீங்கள் $1 பே பண்ணிட்டு 15 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 5000 பேருக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு வெபினார் ஜாம் பொறுத்த வரைக்கும். பிகினர் இப்போ 4000 பேருக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நீங்கள் வெபினார் ஜாமில் $1 பே பண்ணிட்டு நீங்கள் 5000 ரூம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் மேனேஜ். நிறைய பேர் எங்களோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி $1 பே பண்ணி மேனேஜ் பண்ணுறாங்க. 3 மாதமா 4 மாதமா 5 மாதமா. ஓகே, ஸோ டெமியோ இருக்குது. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து லைக் வந்து ஜூம் மீட்டிங்ஸ் நீங்கள் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஜூம் மீட்டிங்ஸ் போயிருங்க. அப்படி இல்லைன்னா வெபினார் ஜாம் போயிருங்க. ஆக்சுவலாக இட் வில் பி ஃபைன். லைக் லைவ் ஸ்ட்ரீமிங்கை பொறுத்த வரைக்கும். அது போக ஜோகோ இருக்குது. ஜோகோ வந்து சீப்பாக தான் இருக்கும், பட் ஆனால் லைக் வந்து நிறைய ஹர்டில்ஸ் இருக்கும். லைக் சேட்டு சில சமயம் பிரச்சனை பண்ணுவோம், சில சமயம் ரொம்ப யூசர்ஸ் இருந்தாங்கன்னா அதிக பிரச்சனை பண்ணுவோம். நாங்கள் நிறைய தடவை அந்த டீமை கனெக்ட் பண்ணிவிட்டு லைக் வந்து சர்வர் டெடிகேட்டட் சர்வர்லாம் கேட்டிருக்கோம். பட் இது வரைக்கும் பெருசாக ரொம்ப, ஏன்னா நம்ம சேல்ஸுக்கு தான் போகிறோம். அந்த டயத்தில் சொதப்பிடுச்சுன்னா நமக்கு சேல்ஸ் போயிடும். ஸோ அதனால் வந்து ஜூம் பெஸ்ட்டாக இருக்கும். ஜூம் எடுத்துக்கோங்க. அப்படின்னா வெபினார் ஜாம் போய்க்கோங்க. ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக் வெபினார் வந்து எவர் வெபினார் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வெபினார் ஜாமும் எவர் வெபினாரும் ட்வின்ஸ் மாதிரி. ஆக்சுவலாக வெபினார் ஜாமில் இருந்தீங்கனாலும் எவர் வெபினார் இருந்தீங்கன்னா எந்த ரூம்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலாக ஓகே, வெபினார் ஜாமில் இருக்கீங்களா எவர் வெபினார் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. எவர் வெபினார் வந்து ஆட்டோமேட்டட் பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலாக ஆட்டோமேட்டட் ரெக்கார்டிங், ஆட்டோமேட்டட் சாட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து யூசர் வந்து கண்டே பிடிக்க முடியாது அந்த லைவாக அது வந்து ஆட்டோமேட்டட்லான்னு சொல்லிட்டு எவர் வெபினாரில். ஜூம்லையும் யூ கேன் ஸ்டில் பிளே தி ஆட்டோமேட்டட். ஓகே, ஆட்டோமேட்டட் இருக்குது ஜூமில். நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிமுலேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெக்கார்ட் பண்ண வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தா ஈஸியாக தெரியும். வெபினார் நிஞ்சா இருக்குது. ஆக்சுவலாக இது எல்லாமே ஆட்டோமேட்டட். இது போக நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டட் வெபினார்ஸ்க்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு 50 வெபினாருக்கு மேலே போயிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஆட்டோமேட்டட் வெபினார். அது உங்களுக்கு நல்ல லெவரேஜ் ஆகும். ஆட்டோமேட்டட் வெபினார்ல சேல்ஸ் நிறைய வரும். ஓகே, இட் வில் ஒர்க். ஈவன் ரூமில் வந்து 2 பேர் இருந்தால் கூட நீங்கள் வந்து 1000 பேர் இருக்க மாதிரி காமிக்கலாம், சிமுலேட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஆட்டோமேட்டிக் வெபினார்ஸை பொறுத்த வரைக்கும் சாட்டையும் சிமுலேட் பண்ணி காமிச்சிக்கலாம், புஷ் பண்ணலாம் எல்லாமே. ஓகே, அது போக அப்புறம் ரொம்ப மேண்டேட்ரி பெய்ட் ஆட்ஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா மெட்டா பிக்சல் ஹெல்ப்பர் இருக்குது. ஆக்சுவலாக மெட்டா பிக்சல் இது வந்து ஒரு க்ரோம் பிளகின், கூகுள் டேக் அசிஸ்டன்ஸும் ஒரு பிளகின் எக்ஸ்டென்ஷனு. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து வேணும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த பெய்ட் ஆட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டா பிக்சல் ஹெல்ப்பர் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஈவெண்ட்ஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு, பட்டன் ட்ராக்கிங், ஈவெண்ட்ஸ்லாம் பக்காவாக ட்ராக் ஆகுதான்னு சொல்லி நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு. 34 வந்து 2 தடவை ரிப்பீட் ஆயிடுச்சா? ஓகே, சாரி. ஓகே, நான் ரிப்பீட் ஆயிடுச்சா கொண்டு நினச்சேன். இல்லை, ரிப்பீட் ஆகலை. ஓகே, நான் பின்னாடி போயிட்டேன். ஆட்டோமேட்டிக் பெய்ட் அசிஸ்டன்ஸ் கம்யூனிட்டி. அப்போ கம்யூனிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக யூ ஹேவ் டு பில்ட் யுவர் ஓன் கம்யூனிட்டி. லைக் மைட்டி நெட்வொர்க்ஸ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் SKOOL. ஓகே, ஸ்கூல் இருக்கு. நான் அதில் மனுஷன் மறந்துட்டேன். growthflow.ai ஸ்கூலும் growthflow.ai சிமிலராக இருக்கும். ஓகே, நாங்கள் அதை பார்த்தா மாடல் பண்ணியிருக்குது. ஸோ காப்பி அடிச்சிருக்குது. ஸ்கூல், சர்க்கிள், மைட்டி நெட்வொர்க்ஸ், ஓகே, டேக் மேங்கோ இருக்குது. இது எல்லாமே கம்யூனிட்டி. ஆக்சுவலாக கம்யூனிட்டி நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா மைட்டி நெட்வொர்க்ஸ், growthflow.ai, சர்க்கிள், ஸ்கூல் வந்து பெஸ்ட். ஆக்சுவலாக ஓகே, கம்யூனிட்டி நெட்வொர்க்ஸ். வெப்சாட்டை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து growthflow.aiலையும் வெப்சாட் இருக்குது, ஃப்ரெஷ் சாட் இருக்குது. ஆக்சுவலாக கிறிஸ்ப் இருக்குது. ஆக்சுவலாக கிறிஸ்பில் மட்டும் நான் எதுக்காக கிறிஸ்ப் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா லைக் கிறிஸ்பில் மட்டும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் வந்து கோ ப்ரௌசிங் செஷன் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் யூசர்கிட்ட நீங்களும் போயிட்டு கோ ப்ரௌசிங் செஷனாக அந்த டயத்தில் அந்த யூசர் என்ன பேஜை பார்த்துட்டு இருக்காங்கன்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து $99 பிளானில் மட்டும்தான் இருக்குது. அது கிறிஸ்பில் மட்டும்தான் இருக்குது, வேர்ல்டில் வேறு எங்கேயுமே கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் எல்லா சாட்டையும் நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். கிறிஸ்பில் மட்டும்தான் அந்த கோ ப்ரௌசிங் செஷன் இருக்குது. ஓகே, ஹப்ஸ்பாட்டில் கூட சாட் இருக்குது. ஆக்சுவலாக வெப்சைட் இருக்குது. பட் கிறிஸ்பில் மட்டும்தான் அந்த கோ ப்ரௌசிங் செஷன் இருக்குது. அதில் என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லேண்டிங் பேஜில் வந்து 50 பேர் இருக்காங்க, ஒரு 30 பேர் இருக்காங்க, யூசர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க என்ன இடத்துல போயிட்டு இருக்காங்க அந்த ஸ்க்ரீனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அவங்களோட டெஸ்க்டாப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் அந்த ஸ்க்ரீனை உங்களோட பேஜை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
கால் டு ஆக்ஷன் நீங்கள் ட்ராக் பண்ணி காமிச்சிக்கலாம். இன்னொன்று என்னன்னா அது அட்வான்டேஜ்னா அவன் அந்த யூஸரும் பேஜில் இருப்பான், நீங்களும் பேஜில் இருப்பீங்க. ஓகே, டக்குன்னு சாட் பண்ணிக்கலாம். சாட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க, டு யூ வாண்ட் எனி ஹெல்ப் பண்ணிங்கன்னா கன்வர்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஆக்சுவலாக கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நான் எல்லா சாட்டையுமே டெஸ்ட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்ப் சாட்டில் மட்டும் லீட்ஸ் ஜாஸ்தியாக வருது. அது என்னன்னே தெரியாது ஆக்சுவலாக. பட் இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணவும் இல்லை ஆக்சுவலாக. நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் நம்பர் ஆஃப் லீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாஸ்தியாக வரும். அட் த சேம் டைம் வந்து கஸ்டமரை இரிட்டேட் ஆவாங்க ஆக்சுவலாக, நிறைய திட்டுவாங்க ஆக்சுவலாக. மற்ற சாட்டில் கூட எந்த சாட்லையும் திட்ட மாட்டாங்க, அந்த கிறிஸ்ப் சாட்டில் மட்டும் நிறைய திட்டுவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா லைக் அவங்களோட பாப்அப்ஸும் அவங்க கொடுக்குற ஒரு சவுண்ட் ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக. எதுலையுமே அந்த சவுண்ட் ஆப்ஷன் கிடையாது ஆக்சுவலாக. கிறிஸ்ப் மட்டும் என்னன்னா அந்த சாட் பாப்அப் ஆகிறப்ப ஒரு சவுண்டு வரும் ஆக்சுவலாக. இன்னொன்று மொபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்க்ரீனை ஆக்குபை பண்ணிக்குவாங்க. சாட்டை விட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க மொபைல் இது பண்ண முடியும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப போராக இருக்கும் அந்த டயத்தில் ஆக்சுவலாக கிறிஸ்ப் சாட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஆனால் நம்பர் ஆஃப் லீட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 100-150 லீடு வந்து வெறும் சாட்டை போட்டு நீங்கள் கால் பண்ணிடலாம். சைட்டில் இருக்க சாட்டை போட்டு நீங்கள் வந்து ஒரு 1000 சைட் 1000 விசிட்டர்ஸ் 1000 ஒரு 3000 விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னா 2% ஆஃப் த லீடு வந்து உங்களுக்கு சாட்லேயே வந்துடும். அதில் நிறையா வந்து திட்டியும் போட்டிருப்பாங்க. பட் நிறைய சாட் இருக்கும் அனலைஸ் பண்ண பொறுத்த வரைக்கும். இன்னொன்று கோ-ப்ரௌசிங் செஷன். நீங்கள் வந்து வெறும் ஆட் மட்டும் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கிறிஸ்ப் சாட்டை நீங்கள் வாங்கி போட்டுட்டு $99 பிளான் ஒன்று இருக்குது. $99 பிளானில் வந்து அந்த கோ-ப்ரௌசிங் செஷன் போயிட்டு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து 10 சேல், அதாவது டெலிகாலிங்கில் இந்த டெலிகாலிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் இருப்பான் ஒரு இடத்துல இருப்பான். பட் இது வந்து 2 பேருமே சேம் பேஜில் இருக்கீங்க. ஓகே, நீங்களும் இருப்பீங்க, அவனும் இருப்பான், கஸ்டமர் இருப்பான், நீங்களும் அதே பேஜில் இருப்பீங்க, கஸ்டமர் இருப்பான். கஸ்டமர் என்ன பார்த்துட்டு இருக்கான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ சைமல்டேனியஸாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், அவனுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்போ அவனோட நம்பர் வந்துச்சுன்னா இமீடியட்டாக ஃபோன் பண்ணிக்கலாம். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இம்மீடியட்டாக அந்த ஸ்ட்ரைக் வைல் தி ஐனஸ் ஹாட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, இரும்பு சூடாக இருக்கப்போ நம்ம அதை அடிச்சிடணும். அந்த மாதிரி வந்து கஸ்டமர் வந்து அந்த டயத்துலேயே நீங்கள் காலை போட்டு சேலை க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா நீங்கள் வந்து கஷ்டம் ஆக்சுவலாக. அவங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு டைமே கொடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கிறிஸ்ப் சாட் வந்து லைக் இஃப் யூ வாண்ட் டு கிவ் அ ட்ரை, நீங்கள் ஒரு $99 தான். கிறிஸ்ப் சாட் $27 ஒரு பிளான் இருக்கு, அது வேஸ்ட் ஆக்சுவலாக. $99 பிளான் ஆக்சுவலாக. அதாவது நீங்கள் ஒரு டெடிக்கேட்டிவாக டெலிகாலர் சேல்ஸ் ரொம்ப மந்தமாக இருக்குது, ஒன்றுமே முடியல அப்படின்னா நீங்கள் கிறிஸ்ப் சாட் $99 வாங்கிட்டு ஆட் ரன் பண்ணிட்டு சைமல்டேனியஸாக உட்கார்ந்துட்டு நீங்கள் டெலிகால் டெய்லி ஒரு 30 கால் 40 கால் போட்டிங்களேன், கண்டிப்பாக 5 சேல்ஸ் க்ளோஸ் ஆகும் கிறிஸ்ப் சாட்டில் மட்டும். நான் எப்போல்லாம் ட்ரை பண்ணியிருக்கணும் அப்போலாம் எனக்கு ஆர்டர் வந்துருக்கு. சரி, ஒரு தடவை கிறிஸ்ப் சாட் ட்ரை பண்ணி பார்ப்போமே, இன்னைக்கு ஆர்டர் வருதான்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துறேன். நைட்டு 11 o'clock உட்காந்து ட்ரை பண்ணுங்க. 11 o'clockலேருந்து 2 மணி வரைக்கும் சாட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஆர்டர்ஸ் கஸ்டமர் வராங்களான்னு சொல்லி பார்த்து ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ கூட கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ஆர்டரும் வந்திருக்கு. நைட் 11 to 2 நான் சொல்கிறேன், டைம் சொல்கிறேன், 11 to 2. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுன்னு இந்த ஆர்டர் வெல்கம். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஜென்டெஸ்க் நான் ஆக்சுவலாக ஜென்டெஸ்க்கு முன்னாடி வந்து லைக் வந்து ஜோபின்னு ஒரு சாட் இருந்துச்சு ஆக்சுவலாக. அதான் ஜென்டெஸ்க்காக மாற்றுறாங்க ஆக்சுவலாக. நான் சொல்கிறது வந்து 2014-15 சொல்கிறேன். Growthspot.ai வெப்சைட் இருக்குது லைக் வந்து லைவ் சாட்டும் இருக்குது. யூ ஆல்சோ ஹேவ் வெப்சைட். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் லைக் வீடியோ ஸ்டோரேஜ் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து விஸ்டியா ஆக்சுவலாக வந்து வீடியோ வந்து டவுன்லோடே பண்ண முடியாது. நீங்கள் விஸ்டியாவில் இருக்க ஒரு ஆப்ஷன், நீங்கள் Vimeo, யூடியூப் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஐடிஎம் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். நீங்கள் விஸ்டியாவில் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ மட்டும் நீங்கள் டவுன்லோடே பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி லோக்கலில் ரெக்கார்ட் பண்ணால் மட்டும் தான் அவங்களால முடியும். பட் டவுன்லோடிங் சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் வந்து விஸ்டியா டூலில் மட்டும் நீங்கள் டவுன்லோடே பண்ண முடியாது ஆக்சுவலாக. ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இப்போ LMS பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே விஸ்டியா பேஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க வீடியோ டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பெய்டு நீங்கள் ஆக்சுவலாக யூ ஹேவ் டு பே லாட் ஆஃப் மணி ஃபார் தம். Growthspot.ai நீங்கள் வீடியோ ஸ்டோரேஜ் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூ கேன் சென்ட் வீடியோ செல்ஸ் லெட்டர். ஓகே, யூடியூப்லேயும் இருக்குது ஆக்சுவலாக. பட் யூடியூப் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். Vimeo விஸ்டியாவில் வந்து ஆட்ஸ் வராது. யூடியூப்லாம் வந்து அந்த வீடியோ முடிச்ச உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆயிரும். அந்த மற்ற யூஸருக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர மாதிரி அந்த மற்ற வீடியோஸ்லாம் வந்துடும். அது தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக யூசர்ஸ் தான். உங்கள் சைட்டில் போட்டிருக்கப்போ வந்து திடீர்னு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இருக்க மாதிரி மற்ற வீடியோஸ் இருக்கும். நிறைய பேர் சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப் வீடியோ எம்பர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நாங்களே பண்ணி வச்சிருக்கோம் ஆக்சுவலாக, யூடியூப் வீடியோ எம்பர்ட் பண்ணி வச்சிருக்கோம். பட் என்ன பிரச்சனை, யூடியூப் ப்ளே பண்ணி முடிச்ச பின்னாடி எண்டில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ்ன்ற பேரில் வேறு வீடியோ டிஸ்பிளே ஆகும். அது சில சமயம் வந்து அந்தந்த யூஸருக்கு இதாகும். அது வந்து அது கரெக்டாக இருக்காது. நம்ம அந்த நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி டைத்தில் நீங்கள் Vimeo வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். விஸ்டியா கொஞ்சம் காஸ்ட்லி. பட் விஸ்டியா வந்து காப்பி பண்ண முடியாது, வீடியோஸை காப்பி பண்ண முடியாது. ஒன்று மைண்ட் மேப் ஆக்சுவலாக ப்ரெசன்டேஷன் டூல் வந்து மைண்ட் மேப் வந்து நிறைய யூஸ் கேஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஐடியாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம், ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ப்ரெசன்டேஷன் டூலுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் மைண்ட் மேப் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்மைண்டு நாங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸ்மைண்டு. ஆன்லைனில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மைண்ட் மிஸ்டர் இருக்குது. மைண்ட் நோடு உங்களுக்கு யூடியூப் கிடையாது, இதில் ஏதோ தப்பாக நம்ம போன ஸ்லைட் அப்படியே காப்பி பண்ணி போட்டதுனால அப்படியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மைண்ட் நோடு ஆக்சுவலாக இதில் யூடியூப் கிடையாது ஆக்சுவலாக மைண்ட் மேப்பில். ஓகே, மைண்ட் நோடு தான் ஆக்சுவலாக. இதில் ஒரு கலெக்ஷன்ஸ்
ஸோ மைண்ட் மேப். ஆடியன்ஸ் ரீசர்ச். ஆடியன்ஸ் ரீசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பார்க்டோரா வந்து நம்பர் 1 ஆக்சுவலாக. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து ரான் ஃபிஷ்கினோட கம்பெனி. ரான் ஃபிஷ்கினோட மாஸோட ஃபவுண்டர் ஆக்சுவலாக. நான் வந்து எஸ்இஓ மாஸ் வந்து 2008 ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எஸ்இஓ மாஸ்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அப்புறம் லைக் வந்து எஸ்இஓ அந்த டயத்தில் 2008 பாப்புலரான எஸ்இஓ கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைக் எஸ்இஓ மாஸ் வந்து அப்போ எஸ்இஓ மாஸாக இருந்துச்சு. எஸ்இஓ மாஸ், அப்புறம் வந்து கன்வர்ஷன் ரேட் எக்ஸ்பர்ட்ஸ்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, யூகே பேஸ்ட் கம்பெனி ஆக்சுவலாக. கன்வர்ஷன் ரேட் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கும் இருக்காங்க ஆக்சுவலாக. கன்வர்ஷன் ரேட் எக்ஸ்பர்ட்ஸ் நீங்கள் அவங்களோட சைட்டில் பண்ணால் நிறைய இபுக்ஸ் கிடைக்கும், நல்ல சூப்பர் இபுக் ஆக்சுவலாக. வெப்சைட்லேயே வந்து நீங்கள் எப்படி வந்து கன்வர்ஷன் ரேட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, கன்வர்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கன்வர்ஷன்ஸ் தான் உங்களுக்கு முக்கியமே. ஆர்டர் வரும் உங்களுக்கு. பேஜ் மட்டும் வெப்சைட் மட்டும் போட்டு பிரயோஜனம் கிடையாது, லேண்டிங் பேஜ் மட்டும் போட்டு பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கு ஆர்டர் வேணும் ஆக்சுவலாக. ஸோ ஸ்பார்க்டோ ஆடியன்ஸ் என்னென்னா லைக் வந்து எந்த ஆடியன்ஸ் ஆக்சுவலாக வந்து ஆடியன்ஸ் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் டெஸ்டிங்கும் சரி, கூகுள் ஆட்ஸில் ஆடியன்ஸ் டெஸ்டிங் ரொம்ப முக்கியம். எந்த ஆடியன்ஸ் உங்களுக்கு சேல்ஸை கொண்டு வராங்க அப்படின்றது ஸ்பார்க்டோவில் வந்து அந்த ரிசர்ச்சை பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த கஸ்டமர்ஸ் கரெக்டாக இருப்பாங்க, இந்த ஆடியன்ஸ் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற ரிசர்ச்சை பண்ணிக்கலாம். ஆடியன்ஸ்னு ஒன்று லீட் ஃபீடர் டெஸ்ட்.ai. பட் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்பார்க்டோ யூஸ் பண்ணியிருக்கோம். அமேசிங் டூல் ஆக்சுவலாக ஸ்பார்க்டோ ஆடியன்ஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அப்புறம் டூல்ஸ் அட் லெசர் ப்ரைஸ் ஆக்சுவலாக நீங்கள் டூல்ஸ் எல்லாமே சீப்பாக ஒரு இடத்துல வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் சைட் ஆக்சுவலாக. ஓகே, ஆப்ஸ் சும்மா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே சீப்பாக கிடைக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் ஆப் சும்மாவில் போயிட்டு 50% 40% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் எல்லா டூல்ஸுமே. எல்லாமே எத்திக்கலாக. ஓகே, எத்திக்கலாக கிடைக்கும். வேர்ட்பிரஸ் சைட்டுமே எத்திக்கலாக கிடைக்கும். இது வந்து அன்எத்திக்கல் கிடையாது. எத்திக்கலாக நீங்கள் டூல்ஸ் வந்து சீப்பர் ப்ரைஸில் வாங்கலாம் ஆக்சுவலாக. எஸ்இஓ டூலடா மட்டும் தான் எனக்கு டவுட்டாக இருக்காது, எத்திக்கலா அன்எத்திக்கலான்னு தெரியல ஆக்சுவலாக. மற்ற டூல்ஸ் எல்லாமே வந்து லைக் வந்து வேர்ட்பிரஸ் சைட் வந்து எத்திக்கல், ஆப்ஸ்மா வந்து எஸ்இஓ டூலடில் வந்து எல்லா எஸ்இஓ டூல்ஸுமே நீங்கள் வந்து 1500 வாங்கிடலாம். ஏஹெச்ரஃப், சம்ரஷ். பட் என்னன்னா ஸ்டோரேஜ் இருக்காது ஆக்சுவலாக. இதுக்கும் எஸ்இஓ டூலடாக்கும் நீங்கள் தனியாக அந்த டூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் டூலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் இங்கே வந்து காமனாக பப்ளிக் மாதிரி எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் டெலிட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கேன்வா கூட அதில் இருக்குது. நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த போனீங்கன்னா அந்த இது இருக்காது ஆக்சுவலாக. நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்க டிசைன் இருக்காது. பட் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் எஸ்இஓ டூலோடலாம். ஓகே, அது 600 rupees 600 rupeesக்கு வந்து 24 டூல்ஸ் கொடுக்குறாங்க. 1400 rupees ஏஹெச்ரஃப் சேர்த்து கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. வேர்ட்பிரஸ் சைட்டில் வந்து இருக்க எல்லா வேர்ட்பிரஸ் பிளக்கினும் இட் வில் பி அவைலபிள் ஃபார் $5. பனல் கிட்ட எவ்வளோ பெரிய டூலாக இருந்தாலும் சரி, யோஸ்டாக இருந்தாலும் சரி, $19 யோஸ்டாக இருந்தாலும் யூ கேன் கெட் இட் ஃபார் $5 தான். ஓகே, அதை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜிபிஎல்ன்றதுனால வந்து எத்திக்கல். ஆப்ஸ் மோலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்ஸ் மோல் வந்து நாங்கள் நிறைய டூல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். லைக் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும், $40 $50. நீங்கள் கோல்டு இமெயிலிங்கெல்லாம் வந்து டூல்ஸ் வேணும் அப்படின்னா ஆப்ஸ் மோலில் இருக்கும். இமெயில் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு டூல் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன இருக்குன்னா, பவுன்ஸ் ரேட்டை வந்து நிறையா பவுன்ஸ் ஆச்சுன்னா அந்த இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்லேருந்து ஸ்கிராப் பண்ணி ஒரு இமெயில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பவுன்ஸ் இருந்துச்சுன்னா அதை உடனே நிறுத்திடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த பவுன்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு டூல் வேணும் ஆக்சுவலாக. அந்த டூல்ஸ் எல்லாமே ஆப்ஸ் மோலில் கிடைக்கும். இமெயில் வெரிஃபிகேஷன் டூல்னு போனீங்கன்னா லைக் நெவர் பவுன்ஸ் நிறைய டூல்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து 1,00,000 இமெயிலை நாங்கள் இவ்வளோ ப்ரைஸில் நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. அது பக்கா ஒர்க் ஆகும், இட் வில் ஒர்க். இது எதுக்காகனா, இவங்க வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி. இப்போ ஆப்பை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே போய் சீப்பாக கொடுப்பாங்க. ஸோ தட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேலை பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் தே வில் எக்ஸெப்ட் ஃப்ரம் ஆப்ஸுமோ அண்ட் தே வில் சோல்ட் இட் அட் அ ஹையர் ப்ரைஸ். ஓகே, ஜஸ்ட் வந்து மார்க்கெட் ரீசர்ச்சுக்காக தான். நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா யூ ஹாவ் டு யூஸ் ஆப்ஸுமோ அட்லீஸ்ட் ஒன்ஸ். எல்லா டூல்ஸுமே இருக்கும். மோர் தென் வந்து ஒரு 1200 டூல்ஸ் மேலே இருக்கும் ஆக்சுவலாக. மார்க்கெட்டிங் டூல்ஸ் இருக்கும், ஃபினான்ஸ் டூல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். யூ ஜஸ்ட் கோ அண்ட் ரீசர்ச் ஆன் ஆப்ஸுமோ. ஓகே, அவுட் சோர்சிங் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. பட் சில இதில் வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஆக்சுவலாக. நாங்கள் முதல் இந்த மார்க்அப்ஸ்லாம் அவுட் சோர்சிங்கில் தான் பண்ணோம், ஃபவரில் தான் பண்ணோம். லைக் மார்க்அப்ஸ் ரெடி பண்ணுறது, லைக் சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணுறது, லைக் ஏன்னா டீச்சபிள்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அதில் வேற ஒரு லாங்குவேஜில் எழுதணும். லிக்விடிஃபையோ ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதணும். லிக்விட் HTML இதில் ஒரு எழுதணும் ஆக்சுவலாக. அதில் நாங்கள் ஃபவரில் தான் கொடுத்து முடித்தோம். $1500. மார்க்அப் பண்ணுறதுக்கு ஒரு 2000 ஆகும். $1500. இந்த லிங்க் பில்டிங்லாம் இருக்குது ஆக்சுவலாக. பட் லிங்க் பில்டிங்லாம் போனீங்கன்னா லைக் வந்து கண்டம்னு எழுதுவாங்க. ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் வேணும்னா நீங்கள் ஃபவரில் போய்ட்டு ப்ரெஸ் ரிலீஸ் எனக்கு ஆன்லைன் ப்ரெஸ் ரிலீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பே பண்ணிங்கன்னா அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஜங்க்ல விட்டுருவாங்க ஆக்சுவலாக. பட் நீங்கள் ஃபில்டர் பண்ணி அது தேடணும் ஆக்சுவலாக. தேடி நல்ல சப்ளையர்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். உங்கள் டெலிகேஷனுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். டிசைனுக்கும் சரி, ப்ராப்பராக பீப்புள் பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் டீமை பில்ட் பண்ணுறது முக்கியம். ஒன்று உங்கள் இன்ஹவுஸ் டீமு, இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் டீம் ஆக்சுவலாக, அவுட் சோர்சிங் டீம் ஆக்சுவலாக. அந்த அவுட் சோர்சிங் டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபைவர் அப்போ 99 டிசைனில் வந்து பக்கா டீமை பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுன்றப்ப நீங்கள் டிசைன் கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லை அந்த ஒர்க்கை நீங்கள் முடிச்சுக்கலாம். கம்யூனிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் ஸ்லாக்கு, கேலண்ட்லி, கூகுள் மீட்டு, மிரோ. ஓகே, இதெல்லாமே கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர். நாங்கள் யூஸ் பண்ணுறது கேலண்ட்லி ஆக்சுவலாக.
கேலண்ட்லி க்ரோத்ஃபோ டாட் ஏ இருக்குது. நீங்கள் கேலண்ட்லி என்ன ஃபங்க்ஷன் வந்து க்ரோத்ஃபோ டாட் ஏல இருக்குது. பட் ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு லைக் இந்த டைமிங் ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கேலண்ட்லி ஓவர் யூஸ் இருக்கும். ஓகே, இமேஜ் அண்ட் ஆடியோ டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஷட்டர் ஸ்டாக்ல வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக அந்த இமேஜை பே பண்ணி வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் பே பண்ணி வாங்க மாட்டாங்க. பட் நிறைய இப்போ நீங்கள் பிராண்டட் கம்பெனி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஓகே, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் காப்பி பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஸோ ஷட்டர் ஸ்டாக்ல வந்து எல்லாமே இந்தியன் இமேஜஸ் கூட நிறைய இருக்கும். ஆக்சுவலாக அதே மாதிரி நீங்களும் போய் அங்கே விற்கலாம், இமேஜஸை விற்கலாம். உங்கள் இமேஜஸ் யாராவது சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆக்சுவலாக அது ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி. நீங்கள் நல்ல இமேஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, கேன்வாவில் இமேஜ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த கேன்வா இமேஜஸை போய் நீங்கள் அங்கே கொண்டு போய் சேல் பண்ணலாம். ஷட்டர் ஸ்டாக்ல எட்வர்ட் எலமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஆடியோ மற்ற இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, லைக் பி ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் எட்வர்ட் எலமெண்ட்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிஆர்ஓ, ஆக்சுவலாக சிஆர்ஓ டூல்ஸ் கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமேஷன் வந்து லைக் சுமோ, கிரேசி, க்ரோத்ஃபோ டாட் ஏ, ஏபி டெஸ்டிங் டூல்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு ஏபி டெஸ்டிங் இருக்கும். ப்ளஸ் வந்து எங்கே வந்து விசிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கிரேசி எக். அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற வந்து கிரேசி எக் தான். ஆக்சுவலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிரேசி எக். புஷ் நோட்டிஃபிகேஷன், ஆக்சுவலாக புஷ் வெப்சைட்டில் நீங்கள் வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் மூலமாக லைக் வந்து யூ கேன் ரீச் அவுட் லாஸ்ட். இமெயில் எப்படியோ, இமெயிலும் எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் எப்படியோ, இது அது மாதிரி புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு சேனல். ஆக்சுவலாக இது டிஃபால்ட்டாக நீங்கள் வெப்சைட்டில் நிறைய சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. லைக் வந்து அது அல்லோ கேட்கும். நீங்கள் அல்லோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 100 பேர்த்தில் வந்து ஒரு 3 பேர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு 10 லட்சம் விசிட்டர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா 10 லட்சம் விசிட்டரில் உங்களுக்கு 1 லட்சம் விசிட்டர் வந்துடும். இது என்ன அட்வான்டேஜ்னா, அந்த 1 லட்சம் விசிட்டர்ஸ்க்கு நீங்கள் புஷ் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி புஷ் பண்ணி நீங்கள் காமிச்சிக்கலாம். அவங்களோட ஆப்பில் காமிச்சிக்கலாம், இல்லை மொபைலில் காமிச்சிக்கலாம், இல்லை உங்கள் இதில் வெப்சைட்டில் காமிச்சிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் வந்து ஒன் சிக்னல் தான் பெஸ்ட். ஆக்சுவலாக புஷ் என்கேஜ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒன் சிக்னலும் யூஸ் பண்ணியிருக்கேன், புஷ் என்கேஜும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக டிவிலியோ இருக்குது, லாரா புஷ் இருக்குது. டிவிலியோ நான் லாரா புஷ் ட்ரை பண்ண கிடையாது. பட் இஃப் யூ வாண்ட் டு கிவ் அ ட்ரை, ஒன் சிக்னலும் புஷ் என்கேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க. பட் எல்லாமே ப்ரைசிங் பேஸ் பண்ணி டூல் தான். ஓகே, இது வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்கள் சைட்டில் வந்து நிறைய யூசர்ஸ் இருந்தால் மட்டும் தான் யூஸ் ஆகும். பட் லேண்டிங் பேஜில் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கடியாக இருக்கும். ஆக்சுவலாக வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் புஷ் நோட்டிஃபிகேஷன். ஆக்சுவலாக ஏஐ சாட் பேட்டை பொறுத்த வரைக்கும் லைக் மெனி சாட், க்ரோத்ஃபோ டாட் ஏஐ சாட் பேஸ் இருக்குது. பட் நிறைய சாட் இருக்குது நமக்கு. நான் இதில் லிஸ்ட் பண்ணல. ஆக்சுவலாக நிறைய சாட்ஸ் ஏஐ சாட் பட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் எல்லாமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஏஐ சாட் பட் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வாய்ஸ் சாட் பட்டுமே இருக்குது, ஏஐ வாய்ஸ் காலிங்கே இருக்குது, ஏஐ வாய்ஸ் காலிங் பே பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக ஓகே, ஏஐ சாட் பட்ஸு 14 வந்து சிஆர்எம். ஆக்சுவலாக க்ரோத்ஃபோ டாட் ஏஐ, ஹப்ஸ்பாட், சுகர் சிஆர்எம் நிறைய இருக்குது. சிஆர்எம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 1000 ப்ளஸ் பிளென்டி ஆஃப் டூல்ஸ் இருக்குது. ஓகே, ஒவ்வொன்றும் லைக் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுக்கு ஏற்ற மாதிரி, லைக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்னால் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் ஜென்ரிக்காக வந்து லைக் வந்து ஒரு கன்சல்டன்ட், டாக்டர்ஸு, டென்டிஸ்ட்டு, கோச்சு, இப்போ சின்ன சின்ன எம்எஸ்எம்இ இவங்களும் க்ரோத்ஃப்ளோவே பெஸ்ட்டாக இருக்கும். ஹப்ஸ்பாட்டில் வந்து சிஆர்எம் ஃப்ரீ. ஆக்சுவலாக பட் அதில் யூஸ் பண்ணுற நீங்கள் ஒவ்வொன்றுமே வந்து நீங்கள் காசு கட்டணும். லைக் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணால் காசு கட்டணும். பட் சிஆர்எம் எண்ட் ஆஃப் த டே சிஆர்எம் ஃப்ரீ. ஆக்சுவலாக ஓகே, 49 வந்து கீவேர்ட் ரிசர்ச் டூல். ஆக்சுவலாக கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு வந்து லைக் கூகுள் கீவேர்ட் பிளானர், ட்ரெண்ட்ஸ், செம்ரஷ், ஏஹெச்எஃப் இதெல்லாமே கூகுள் கீவேர்ட் டூல்ஸு 49. ஓகே, 50 வந்து விஷுவலைசேஷன் டூல். ஆக்சுவலாக டேட்டா ஸ்டுடியோ சூப்பர் மேட்ரிக்ஸ். ஆக்சுவலாக ரெண்டுமே சூப்பராக இருக்கும். டேட்டா ஸ்டுடியோ வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக யூ கேன் யூஸ் இட். டேட்டா வந்து நீங்கள் உங்கள் பிஎன்எல் எங்கே சேல்ஸ் அதிகமாக இருக்குது எல்லாமே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, போர்ட் ஆஃப் பெயிண்டிங்கில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா, தென் யூ கேன் கோ வித் திஸ் விஷுவலைசேஷன் டூல்ஸ். ஓகே, ஏஜிஎம்மில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ இந்த டாப் 50 டூல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐல் ஷேர் யூ தி Q&A ஃபார்ம் ஃபார் யூர் டைம். ஸோ நாளைக்கு வந்து லாஸ்ட் டே. ஆக்சுவலாக ஸோ வில் கம்ப்ளீட் தி செஷன் 30 days சீரிஸ் வந்து நாளையோட முடியுது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஃபார் ஷோயிங் அப் ஃபார் எவ்ரி டே. ஓகே, லைக் வேலூர் தேங்க்யூ, அண்ட் ஜீவானந்தம் தேங்க்யூ, ராஜராஜன் தேங்க்யூ, எம் ஸ்டுடியோ தேங்க்யூ, தீபா தேங்க்யூ, உலகநாதன் தேங்க்யூ, ரித்திகா தேங்க்யூ, சசிரேகா தேங்க்யூ, ஆல்பர்ட் தேங்க்யூ, பரமசிவம் தேங்க்யூ, அண்ட் ராஜராஜன் தேங்க்யூ. ஓகே, ஸோ நான் Q&A ஃபார்ம் ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் கோ ஃபார் தி Q&A செஷன். ஓகே.
Okay. So access பண்ணுறது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். Let me check this form for you, manager development. Okay. So thank you so much for your time. Like நான் நாளைக்கு Q&A எடுக்கிறேன், சேர்த்து Q&A எடுத்துறேன். Okay. So thank you so much for your time. So நான் நாளைக்கு வந்து லாஸ்ட் கிளாஸு. Thank you so much. இன்னைக்கு Q&A ஃபார்ம் நான் நாளைக்கு சேர்த்து எடுத்துறேன். Okay. We'll have a session tomorrow, like நாளைக்கு final day. So final day, like it's only of based on Q&A and like என்னோட இதில் நடந்த லேர்னிங்ஸு ப்ளஸ் இந்த 3 days நம்ம சம்மரைஸ் பண்ணிடலாம். ஸோ how you can use it. Okay, so thank you so much. Have a great weekend. Okay, I'll see you tomorrow. I'm signing off.